பொன்னாடை அணிவிச்சு கௌரவப்படுத்துறோம். முத்தண்ணே அடுத்ததாக பழனிசாமி அண்ணன். பழனிசாமி அண்ணனை கௌரவப்படுத்துறோம். எல்லாம் கை தட்டுங்க கொஞ்சம். அடுத்து நம்ம தலைவர் சிவகுமார் அண்ணனுக்கு பொன்னாடை போத்துறோம். எல்லாம் கௌரவப்படுத்துங்க. அடுத்த வருஷம் அவரோட வேகம் அதிகரிக்கிறதுக்கு எல்லாரும் கை தட்டி வரவேற்பு கொடுங்க. அடுத்ததாக நம்ம சங்கத்துல தனபால் அண்ணனுக்கு கௌரவப்படுத்துவோம். வாழ்த்துக்கள் 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 தனபால். அடுத்ததாக குமார்மணி பிரதர், மணிக்குமார் பிரதர்ஸ் வாங்க. ரெண்டு பேருமே எந்திரிச்சு வாங்கப்பா. ரெண்டு பேருக்குமே கௌரவப்படுத்தலாம். எல்லாரும் கை தட்டுங்கப்பா. அடுத்த ஒரு சகோதரர் மணிக்கு கௌரவ உறுப்பினர் மணிக்கு எல்லாம் கை தட்டுங்கப்பா. அடுத்ததாக நம்ம சங்கத்துல புதுசா சேர்ந்திருக்க வியாபாரி சேகர் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்த தலைவர் ரெடியா இருக்காரு. எல்லாம் கை தட்டுங்க. அனைத்து ஊழலுக்கு தட்டு நிறைய புறாக்களை எடுத்து கொண்டு வந்து நம்ம சங்கத்துல பெருக்கிக்கிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் பந்தயம் அடிக்கிறதுக்கு முழு முயற்சியும் அவர் தான். அடுத்து என்ஆர் கிங்ஸ் பிரதர்ஸ் வாங்க. நிர்மல் ரமேஷ் ரெண்டு பேருமே வாங்க. இந்த வருஷத்தோட வெற்றி ஏற்பாளர் நம்ம என்ஆர் கிங்ஸ் பிரதர். எல்லாம் கை தட்டுங்கப்பா. இந்த வருஷத்துல புதுசா சேர்ந்த அருண்குமார் அவர்கள் ஜிகே லாப் வாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. அடுத்து ஹரி வாங்க. இந்த வருஷத்தோட முதல் நாள் எல்கே தாண்டின ஹரிக்கு ஆறுதல் பரிசா பொன்னாடை போத்துறோம். 2 நாட்கள். அடுத்த வருஷம் வெற்றியை நோக்கி பறக்கணும் தம்பி. நம்ம சங்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் புறாக்களை கொடுத்து ஊக்குவிக்கிற வீரனனுக்கு பொன்னாடைய தலைவர் கொடுத்துறாரு. எல்லாரும் நல்லா ஜோரா கை தட்டுங்கப்பா. அவரோட முயற்சியில இந்த வருஷம் அரிக்கு புறா கொடுத்திருக்காரு. அந்த புறா வச்சு அடுத்த வருஷம் வெற்றி அடைவார்னு நம்பிக்கையோட இருக்கும். இப்ப நம்ம சங்கத்துல வந்து மீனாட்சி அவர்களுக்கு அதிகமா பேசக்கூடிய மீனாட்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டுறாங்க. ஸ்பெஷல் ஸ்பீக்கர் மீனாட்சி அவர்களே வாங்க வாங்க. அடுத்து பழனிசாமி. இப்போ நமது சங்கத்தின் பொருளாளர் திரு பழனிசாமி அண்ணன் அவர்களை நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் பொன்னாடை போட்டி முடிஞ்சாச்சு. இப்போ யாரு போட்டுருங்க? யாரு மணி வாங்க. நம்ம சங்கத்துக்கு இளைய தலைவர்கள் அடுத்து எப்ப வேணாலும் நம்ம சங்கத்துக்கு புறாக்களோட வரக்கூடிய கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்துறாரு. அடுத்து மணி பழனிசாமி அண்ணனோட மகன் பெரிய ஜாக்கி அவர் தான். அதுதான் அரியோட ஜாக்கி சுபீன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறோம். பழனிசாமி கூண்டுக்கு உதவி செய்யற பாலு அவர்களை
மரியாதைப்படுத்துறோம். அடுத்து எல்லாரும் கை தட்டுங்கப்பா. கொஞ்சம் தூக்கமா இருக்கா? சாப்பாடு வேணுமா? அடுத்ததாக அதிகமா உழைக்கிற ஒரு சில நண்பர்கள் இவங்கதான். பரிசு யாரு கொடுக்க போறா? மாதேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பொன்னடை போத்துறோம். வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை போத்துறோம். அடுத்த வருஷம் இத இவங்க சால்வ போட்ட எல்லாரும் பூண்டை கொண்டு வந்து பறக்க விடுவாங்க நம்பிக்கையில இருக்கும். அவங்கள உற்சாகப்படுத்துற விதமா ஒரு கை தட்டுங்க. இருவருக்கும் பொன்னாடை போத்துறாரு. நம்ம செந்தில் அண்ணனும் பொன்னாடை போத்துறாரு. மன்னார்குடியில இருந்து பழனிசாமிக்கும் என்ஆர் கிங்ஸ் பிரதர்ஸ்க்கும் 2 பேருக்கும் சாந்தகுமார் அண்ணே கல்யாணி அண்ணே 2 பேரும் பொன்னாடை போத்துறாங்க. வாழ்த்து தெரிகிற விதமா கை தட்டுங்கப்பா. எல்லாரும் கை தட்டுங்க. அவர்கள் பொன்னாடை போத்துறாரு பழனிசாமி அண்ணனுக்கு. எல்லாரும் கை தட்டுங்கப்பா உற்சாகமா. என்ஆர் பிரதர்ஸ் என்ஆர் கிங்ஸ் பிரதர்ஸ் முத்தண்ணே கை தட்டுங்க கை தட்டுங்க. அடுத்ததாக நம்ம சங்கத்தோட உறுப்பினர் ராஜசேகர் அவர்கள் என்ஆர் கிங்ஸ் பிரதர்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்துறாரு. அதோட நம்ம பீர் முகமது அவர்களும் பொன்னாடை போத்துறாரு பழனிசாமி அண்ணனுக்கு. எல்லாம் கை தட்டுங்க. துணைத் தலைவர் முத்தண்ணை அவர்கள் வீரனுக்கு சால்வை போத்துறாரு. செயலாளர் பீர் முகமது அவர்களுக்கு சால்வை போத்துறாரு. செயற்குழு கூட்டம் பயங்கரமா செயல்படுதுங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். சீல்ட கொடுக்கிறாரு. எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. அவரோட ஊக்குவிக்கிற விதமா பழனிசாமி சிரிங்க. நல்லா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்க. பேர் சொல்லி சொல்லுங்க. சேகர் வந்து பழனிசாமி அண்ணனுக்கு கொடுக்கிறாரு. பீர் முகமது அண்ணன் வந்து என்ஆர் கிங்ஸ் பிரதர்ஸ்க்கு கொடுக்கிறாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி அடுத்த வருஷமும் பரிசளிக்கணும்னு பழனிசாமி அண்ணனுக்கு என்ஆர் கிங்ஸ் பிரதர்ஸ்க்கும் சங்கத்தின் சார்பாக ஊக்குவிக்கிறோம். பழனிசாமி அண்ணன் வந்து என்ஆர் கிங்ஸ் 2 புறா சாதா புறாக்களை வெட்டி இருந்த ஜாக்பாட் அடிச்ச என்ஆர் கிங்ஸை வாழ்த்துறாரு. வாழ்த்துக்கள் 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 என்ஆர் கிங்ஸ். பொன்னாடைய போத்துறாரு. நிர்மலா அவர்கள் போத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் கை தட்டுங்க. அதாவது பீர் முகமது அவர்களுக்கு போத்திட்டாங்க. பழனிசாமி அண்ணனுக்கு பொன்னாடைய போத்துறாரு. அடுத்து முத்தண்ணை அவர்கள் துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்துறாரு. அடுத்ததாக தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்துறாரு. துணை செயலாளர் குமார் அவர்களுக்கு சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்துறாரு. சங்கத்தோட ஆலோசகர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் பொன்னாடை போத்துறாரு.
ஐயா மேல தூக்கி சண்டை போடுக்காதீங்க. நன்றி நன்றி நன்றி. இங்க நம்ம நின்று துண்டு போடுறது மட்டும் பெருமை இல்லை, நம்ம தோல்லையும் துண்டு விழுகணும்னு எல்லா உறுப்பினர்கள் நினைச்சு புறா விடுங்க. ஏன்னா எல்லாரையும் ஊக்கப்படுத்தி வெற்றி அடைய வைக்கணும்னா எங்களுடைய மணிக்குமார் அவர்கள் மரியாதை தெரிவிக்கிறாங்க. மரியாதை தெரிவிக்கிறாங்க. பொருளாளர் பழனிசாமி அண்ணனுக்கு வேட்டபெருமாள் கோயில் பூசாரி அவர்களுக்கு 3 புறா பந்தயம் அடித்த ஜாக்பாட் அடித்த பழனிசாமி அண்ணனுக்கு மரியாதை தெரிவிக்கிறாங்க. பொருளாளர் பீர் முகமது அவர்களுக்கு துணை பொருளாளர் பட்டம் அளிக்கிறார். சுப்பிரமணியன் அண்ணனுக்கு மணிக்குமார் மரியாதை தெரிவிக்கிறார். முன்னாள் ஜோக்தாரி ரெங்கண்ணே அவர்களுக்கு மரியாதை தெரிவிக்கிறார் மணிக்குமார் அவர்கள். மணிக்குமார் அவர்கள் சால்வையை வைத்து பெருமைப்படுத்துறாரு. வாங்க நிர்மலா அவர்களும் இருவர்களுக்கும் மென்மேலும் வளர அடுத்த வருஷமும் இதே மாதிரி 2-3 பந்தயத்துல பரிசளிக்கணுங்கிறத ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள் எல்லாம் கை தட்டுங்கப்பா. வாழ்த்துக்கள். கூட்டின் சார்பாக வெங்கடேஷ் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அறிவிக்கிறோம். அறக்கட்டளை தலைவர் சிங்கம் தண்ணனுக்கு எல்லாரும் கை தட்டுங்கப்பா. அந்த வெற்றிக்கான பரிசை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி படைத்த அவர் பழனிசாமி அண்ட் சன்ஸ் அவங்களுக்கு நம்ம வயசுல மூத்த சுப்பையா தாத்தா சாந்தகுமாரன் எல்லாரும் சேர்ந்து அந்த வெற்றி பெற்ற ஜாக்பாட் பரிசை வழங்குகிறார்கள். எல்லாரும் கரவோசை எழுப்புங்கள். வாழ்த்துக்கள் பழனிசாமி அவர்களே. உங்கள் வெற்றி எல்லோருக்கும் தொடங்கணும்னு நீங்க மனமாற இந்த கோவில் வாசல்ல இருந்து வேண்டிக்கங்க. இந்த பரிசை எல்லாரும் வர்ற வருஷம் பெறணும். 2 புறாவில் ஜாக்பாட் வெற்றியை பெற்ற NR கிங்ஸ் குரூப்ஸ் அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக ஜாக்பாட் பரிசை வழங்குகிறோம் பெருமையுடன். தொடர்ந்து இந்த பரிசுகளை இந்த ஆண்டோடு அல்லாமல் வருகிற ஆண்டுகள் எல்லா ஆண்டுகளிலும் எதிர்பார்ப்புடன் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்தி மனதார அவர்களுக்கு அந்த பரிசை வழங்குகிறோம். அனைவரும் கைதட்டி அவரை உற்சாகப்படுத்துங்கள். வெற்றிகள் தொடர வேண்டும் சகோதரர்களே. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது வெற்றி அடைந்தவர்களுக்கு ஷீல்டு வழங்குவதற்காக, நமது சங்க உறுப்பினர்களுக்கு ஷீல்டு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்று அந்த ஷீல்டை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த ஷீல்டை பெற வரவேற்கும் NR கிங் அவர்களை மேடை கிழக்கின்றோம். வாருங்கள் சகோதரர் NR கிங்.
வாழ்த்துக்கள் என்ஆர் அவர்களே. உங்களுடைய வெற்றி என்றும் தொடர வேண்டும். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக சொல்லுங்க வாங்க. அதாவது இது முடிச்சிட்டு சொல்லுங்க. அவரை பேசணும்னா பேசிட்டு சொல்லுங்க. சார்பாக புதுக்கோட்டையில் நடைபெற்ற அந்த போட்டிகள் வெற்றி பெற்ற இருவருக்கும் மென்மேலும் அனைத்து உறுப்பினர்களும் உறவினர்களும் மென்மேலும் வெற்றி பெறவில்லை. மன்னருடைய எழுத்துக்களை சார்பாக இன்றைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அண்ணே, திரு கல்யாணி அண்ணே, ஒரு சில வார்த்தைகள் வாங்க. சும்மா உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு வார்த்தைகள், ஒரு வாழ்த்து கூட. நன்றி நன்றி. அடுத்ததா நம்ம ரெங்கண்ணே ஒரு சில வார்த்தைகள் பேச சொல்லுவோம். நன்றி நன்றி ரெங்கண்ணே, நன்றி ரெங்கண்ணே. மூத்த உறுப்பினர் முன்னாள் தோக்தாரி அவரை ஒரு சில வார்த்தைகள் பேச சொல்றோம். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். அடுத்ததாக வார்த்தைகள் பேச சொல்லுவோம். அண்ணே, உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஆட்டோ தனபால் அண்ணே கோழிகள்லயே செயல்படுறாரு, புறாக்கள்ல கம்மியா செயல்படுறாரு. அதனால அவரோட கருத்து என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஹலோ தம்பி, எல்லாமே வந்து இனிமேலும் மேம்பேலும் புறா நல்லா வளர்க்க பாருங்க. இப்போ ஜாக்பாட் அடித்தவங்க அடுத்த தடவை வந்து அனைத்து பிரைஸ்லையும் ஜாக்பாட் அடிக்க பாருங்க. அடுத்த தடவை செந்தில் புதுசாக சேர்ந்துருக்காரு, அவர் வந்து விடாமுயற்சி எடுத்துட்டு இருக்காப்புல. அடுத்த தடவை கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்கிறது வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து ஒரு ஆள் ஜாக்பாட் அடிக்கிறது வேலை கிடையாது. இனிமேல் எல்லாமே பிரைஸ் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜாக்பாட்டுக்கு மேலே வேலை இருக்கக்கூடாது நம்ம ஊரில். ஆமாம். வெற்றி பெற்ற பழனிச்சாமன் அவர்களின் கருத்துக்களை நம்ம தெரிவிச்சுக்குவோம். எல்லாரும் எப்படி பறக்கிறது, புறாக்களை எப்படி தயார் பண்றது, இது மட்டும் இல்லாம கலைஞர்களை எப்படி வளர்க்கறது அப்படிங்கறத அவர் கத்துக் கொடுப்பாரு. நன்றியாக சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. பேச சொல்லுவோம். வெற்றி பெற்றதுக்கு நீ பேசணும் தம்பி, நல்லா பேசுங்க. உன்னோட கருத்து இல்ல சொல்லு. உன்னோட கருத்து என்னங்கிறத நீ தெரிவிக்கணும். அப்பதான் இல்ல இந்த மாதிரி வளர்றதுக்கு புறாக்களை நம்பினியலா இல்ல உங்களோட குருநாதர் நம்பினியலா என்னன்னு சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. புறா கொடுத்தவங்க அவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லுங்கப்பா. புறா கொடுத்தாருல அவருக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுங்க. பல வருடமாக நாங்களும் புறாக்களை வளர்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு 2 ஆண்டுகளாக தான் நாங்கள் ஒரு சங்கத்தில் இணைஞ்சு இதுக்கு உண்டான முயற்சி எல்லாத்தையும் எடுத்து யார் யார்கிட்ட புறாக்கள் வாங்கி எப்படி வந்து சேர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக நமக்கு உறுதுணையாக இருந்த மணியண்ணனுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். மணியண்ணன் மூலியமாக தலைவரனை சிவாண்டேர் ஒரு 2 புறா கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து செட் எடுத்துல அது நம்ம படத்தை சப்டாக தான் இருக்குது. 2வது உத்தரவிட்டேருந்து வாங்கணும். அந்த புறாக்களும் இதில் பறக்க விட்டோம். கடுமையான முயற்சிகளுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த மீனாட்சி அண்ணன், குமார் அண்ணன், சரவணா அண்ணன் அவ்வளோதான். வந்தவர்களுக்கு நன்றி. ஜாக்பாட் அடிச்ச நம்ம சங்கத்தில் இருந்த பழனிசாமி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீனாட்சி ரொம்ப பேசுறதுனால வேற யாரும் ஏதாவது கருத்து தெரிவிக்கிறீங்களா? மணி, நீங்க எதாவது சொல்றீங்களா? நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறேன். சொல்லுங்க. வந்திருக்கிற அனைவருக்கும்
செயல்படுத்தணும், நல்லா செயல்படணும். அதனால் எல்லாம் நல்ல முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தலைவர் அவர்களுக்கு. சரி பேசு. மீனாட்சி பேசி அவர் 10 நிமிஷம் உங்களுக்கு டயம் இருக்கு. 10 நிமிஷம் நேரம் இருக்குல்ல மைக்கு. அதெல்லாம் இங்கே உள்ள மைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வெளியூர்ல இருந்து வந்திருக்கவங்க, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சங்கத்துல ஒருங்கிணைந்து செயல்படுறோங்கிறதுக்கு இப்ப வந்திருக்கிறது தான் காரணம். எப்போதுமே பரிசளிப்பு விழா, பந்தயம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளோட வேலைகளை விட்டுட்டு சொந்த காரணத்துக்காக வெளியாகாம இந்த பந்தயத்தை இதே மாதிரி வருடம் வந்து நின்று நடத்தி கொடுக்கணும்னு எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். போட்டிங்கிறது பொறாம இருக்கக்கூடாது. நீங்க ஓட்டினீங்கன்னா நானும் ஓட்டணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கணும். யாரும் ஓட்டுறாங்க, அவங்க புறா பறக்குது, நம்ம புறா பறக்கல அப்படிங்கிற எந்தவித தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை தன்னோட புறா பறக்கலனாலும் இன்னொருத்தவங்க புறா பறக்குது, அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. நம்ம சங்கத்துல பழனிசாமண்ணே, சிவகுமாரண்ணே, முத்தண்ணே இவங்கெல்லாம் புறா ஓட்டாட்டியும் ஓட்டக்கூடிய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சு புறாக்களை சப்ளை கொடுத்து நல்லபடியா ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களும் இருக்கணும். தன்னோட கலை தன்னோட அழியணும்னு யாரும் நினைக்க கூடாது. தன்னோட கலை வாழ்நாள் ஃபுல்லா பேசணும்னா அதோட உருவாக்கலை யாருக்காவது கொடுத்துட்டு போகணும். சிஷியர்களுக்கு கொடுக்கலாம், நண்பர்களுக்கு கொடுக்கலாம், கத்து கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி இந்த கலையை வளர்த்துக்கிட்டே போனோம்னா யாராவது ஒரு ஆளை உருவாக்கி வச்சுட்டு போனோம். தனக்கு தெரிஞ்ச வித்தைகளும், புறாக்களை கணிக்கிறது, புறாக்களை எப்படி ஜோடி சேர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தன்னோட சிஷியங்களுக்கு மறக்காம சொல்லி கொடுத்துட்டு போங்கிறத இந்த சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட மாமன்னர் ரேசிங் பிஜியான் சங்கம் சார்பாக அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் வெளியூர் நண்பர்கள், நமது சங்க உறுப்பினர்கள் மற்றும் சக நண்பர்கள், கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பரிசளிப்பு விழா வந்து சிறப்பாக நடந்து முடிந்து விட்டது. இப்போ இந்த நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாருடைய யார் மனசும் போனாம திருப்திகரமா அனைத்து விஷயங்களையும் செஞ்சு பினிஷிங் ஸ்டேஜில் இருக்கோம். இது வந்து பெரிய லெவல்ல சாப்பாடு போட்டு இதை செய்ய முடியல. என்ன காரணம்னா இன்னும் கொஞ்சம் அலுவல்கள் நிறைய இருக்கு. நம்ம சங்கத்தின் பணி வர்ற வருஷம் நல்ல உணவெல்லாம் போட்டு இன்னும் நிறைய வெளியூர் ஆட்களை வர சொல்லி சிறப்பாக செய்வோம் அப்படின்னு சங்கத்தினுடைய நிர்வாகிகள்லாம் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ஸ்வீட் காரம் காப்பியோடய முடிச்சாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சங்கத்தினுடைய பரிசளிப்பு விழாவுக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டோர்னமெண்ட்ல 2 டோர்னமெண்ட் மட்டும் தான் முழுமை அடைஞ்சிருக்கு, அதுவும் ஜாக்பாட் அடைஞ்சிருக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறா ஓட்டுறதுக்கு ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியில போய் முடியும் வெளியூர் நபர்களுக்கு. இது இப்போ எல்லா ஊர்லயும் எப்படி அடிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மினிமம் அடிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம ஊர்லயும் ஏற்கனவே அப்படி இருந்தது தான். புதுக்கோட்டை தான் எல்லா ஊர்களுக்கும் வழிகாட்டியா இருந்தது. இப்போ ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அது இல்லை, கலை அழியல, புறாங்க இருக்கு, நம்மளும் ஓட்டுறவங்க இருக்காங்கிறத நிரூபிக்கும் வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பமா வச்சு அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அனைத்து பரிசுகளையும் உறுப்பினர்கள் எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லா பரிசுகளையும் நிறைந்து பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது ஒரு விஷயம். அப்புறம் என்னன்னா, எல்லா நேரங்களையும் ஒதுக்கி அவங்கவுங்க வேலைகளை விட்டுட்டு புறாவை வந்து பார்க்குறோம். ஒரு 3 மாசம் கஷ்டப்படுறோம். இதுல உழைப்பு பாதிக்கப்படுது, பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இருந்தாலும் இதெல்லாம் கவலை கொள்ளாம செயல்படுற எல்லாருக்கும் நன்றி. சங்கத்தில் புதிய உறுப்பினர்கள் யாரும் சேர்றதா இருந்தால் அவங்களுடைய நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் சொல்லி சேர சொல்லுங்க. மென்மேலும் சங்கம் வளர்றதுக்கு எல்லாருக்கும் பண்ணுவோம். இப்போ இந்த வருடத்துல வந்து தலைவர், பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர் எல்லா பொறுப்புகளையும் மாற்றி புதிய உறுப்பினர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு 2 வருடமும் இப்போ இந்த செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டு இந்த பதவிகளை மாற்றி கொடுக்குறப்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு இயங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரே ஆளுங்க இருந்தா என்னங்கிறது தெரியாதுல்ல, ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது, அவங்க மனசுல நிறைய நிறைகுறைகள் இருக்கும். எல்லாம் நமக்கு கலந்து தெரியணுங்கிறக்காண்டி இந்த பதவிகளை மாற்றி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதையும் விரைவில் செயல்படுத்துவோம். மேற்படி நம்ம சங்கத்தின் சார்பாக அந்த ஏழை குழந்தைகளுக்கு, ஸ்கூல்களுக்கு மரக்கன்று நடுறது, இது மாதிரி இன்னும் நிறைய பொதுவான காரியங்கள்லாம் இருக்கு. அதுவும் நம்ம சங்கத்தின் சார்பாக செய்வோம். அதுவும் பேப்பர் நியூஸா வரும். அதுலேயும் எல்லாம் யாராருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, ஒத்துழைப்பு தர முடியுமோ, அன்பளிப்பு வழங்க முடியுமோ எல்லாம் சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இதோட முடித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
பேசுவாரு. சொல்லுங்க இப்ப. இந்த புறா பந்தயத்துக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றியையும் என்னுடைய விசுவாசத்தையும் காட்டி அடுத்த வருஷம் மேலும் மேலும் இதோட மேல்மையாக வரும்படி நான் தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் நம்மளோட போட்டி போராமை இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒரே சங்கம் என்று நினைத்து போராடி வெற்றி பெறணும் என்று பாராட்டுகிறேன்.